இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அதனால சில இந்த தனியார் மருத்துவமனைகள் அளிக்கக்கூடிய கொரோனா காலத்து கொள்ளை அப்படிங்கிற ஒரு காணொளியை நானும் பார்த்தேன். அதில் உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் 2-3 விஷயங்களை தெளிவுபடுத்த பிரியப்படுறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கொரோனா வைத்திய முறையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டு கொரோனா நோய் ஏற்பட்டதுன்னா அதோடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அவருக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் அளிக்கப்படும். ஆமாம், மருந்து இல்லைங்கிறது உண்மைதான். அதாவது மருந்து இல்லைன்னா என்ன இல்லைன்னா நிரந்தரமா கொரோனா கிருமியை உடம்புல இருந்து கொன்னு வெளியேற்றுற மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனா கொரோனாவினால ஏற்படக்கூடிய பாதகத்துல இருந்து அந்த மனித உடலை காப்பாத்துறது, உயிரோட காப்பாத்துறது, அது உயிர் வாழ வைக்கிறது, அந்த கொரோனாவோடு தன்னிச்சையாக அந்த உடல் இம்யூனிட்டி பெற வைக்கிற வரைக்கும் அந்த நோயுடைய தீவிரத்தன்மையிலிருந்து காப்பாத்துறதுன்ற சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஸோ அதுக்கு கொரோனாவை பத்தி தெரிஞ்சுக்குங்க. கொரோனா 80% மக்களுக்கு சாதாரண சளி ஜுரம் போய் சேர்ந்துரும். ஆனா ஒரு 10-15% பேருக்கு மாடரேட் இல்னஸா மாறும். 1-2% பேருக்கு தீவிரமான உயிருக்கு ஆபத்தான ஒரு நோயா மாறும். அப்ப என்னென்னலாம் செய்யும், என்னென்ன உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா மேஜர் உறுப்புகளும் பாதிக்கப்படும். அதுல முக்கியமா நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், இது 3 மிக முக்கியமா பாதிக்கப்படும். மூளை பாதிக்கப்படும், இரத்த அணுக்கள் பாதிக்கப்படும், எலும்புகள் பாதிக்கப்படும், இரத்த குழாய்கள் பாதிக்கப்படும். இந்த மாதிரி மல்டி சிஸ்டமிக் டிசார்டர். இது ஒரு உடல்ல இருக்கக்கூடிய பல சிஸ்டங்களையும் கெடுத்து குட்டிச்சவராக்கக்கூடிய ஒரு வியாதி இந்த கொரோனா வைரஸ்னால ஏற்படக்கூடியது. இது தீவிரமான கொரோனா தொத்துனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. மைல்டு இல்னஸை பத்தி யாரும் கவலைப்பட போறது கிடையாது. அதுக்கு சாதாரணமா ஹோம் ஐசோலேஷன் பண்றது மூலமாகவும், ஜுரத்துக்கு கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றது மூலமாகவும், சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஓய்வுகள் மூலமாகவும், சத்தான உணவுகள் மூலமாகவும் அதை கடந்து வெளியே வந்துடலாம். சாதாரண சளி ஜுரம் மாதிரி வெளியே வந்துடலாம். ஆனா இந்த 10-15% பேர் மாடரேட் இல்னஸ் ஏற்படுறவங்களுக்கு பிராணவாயு பரிமாற்றம் குறைஞ்சு, ரத்தத்துல பிராணவாயு குறைஞ்சாலும் அறிகுறியே இல்லாம இருந்து திடீர் மரணங்கள் நிகழ்றது இந்த கொரோனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக மோசமான ஒரு விளைவு. இத்தகையவர்களுக்கு மருத்துவமனையில சேர்த்து வைத்தியம் பண்றது ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டமா தீவிரமான பாதிப்பு உள்ளவங்க, உறுப்பு சிதைவுகள் ஏற்பட்டு கல்லீரல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், நுரையீரல் ஃபெயிலியர் என்ற ஃபெயிலியர் ஏற்படுறவங்களை பாதுகாக்கிறது அடுத்த கட்ட தீவிரம். ஸோ அப்போ மாடரேட் இல்னஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு எப்படி வைத்தியம் பண்றாங்க, மருத்துவமனையில சேர்ந்தா அறிவியல் சார்ந்த மருத்துவத்துல என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத சொல்றோம். முதல்ல அவங்க சேர்ந்த பிறகு, கொரோனா உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு RT-PCR இந்த பரிசோதனைக்கு இப்ப இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுடைய சார்ஜஸ் 4500 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 500 ரூபாய் தான் இந்த டெஸ்ட் ஆக்சுவலி. ஆனா அது 4500 வரைக்கும் கேப் பண்ணி கொடுக்கலாம். ICMR கொடுத்ததுனால எல்லா தனியார் மருத்துவ லெபார்டரிகளும் 4500 பண்றாங்க. ஆக்சுவலி 4500 கிடையாது, 5500. ஏன்னா அந்த டெஸ்ட் சாம்பிள் எடுக்கிறவருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம், அந்த பாதுகாப்பு கவசம் சொல்ற அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டுடைய காஸ்ட் மட்டும் 800 இருந்து 1500 வரைக்கும் மார்க்கெட்ல கிடைக்குது. இது மருத்துவமனைகளுக்கு இலவசமா கிடைக்கிறது இல்லை. எந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் எலக்ட்ரிசிட்டி இலவசம் கிடையாது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாட்டர் இலவசம் கிடையாது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸ் இலவசம் கிடையாது. கமர்ஷியல் டாக்ஸ் ரேட்ஸ்ல தான் கொடுக்குறாங்க மருத்துவமனைகளுக்கு. கமர்ஷியல் டாக்ஸ் ரேட்டுங்கிறது வேற, சாதாரண டாக்ஸ் ரேட்டு கிடையாது. கமர்ஷியல் டாக்ஸ் ரேட்ஸ்ங்கிறது அதிகமான ஒரு டாக்ஸ் ரேட்ஸ்ல கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் GST உண்டு. மருத்துவமனைகள் எந்த கருவிகளையோ எதையும் உபகரணங்களையோ அவங்க உற்பத்தி பண்றது கிடையாது. அது உற்பத்தியாளர்களிருந்து பெற்று மருத்துவமனையில வச்சு நிறுவுறாங்க. ஒரு அல்ட்ராசவுண்ட் கருவியுடைய விலை 7.5 லட்சம் ரூபாய். ஒரு எக்ஸ்ரே யூனிட், மொபைல் எக்ஸ்ரே யூனிட் எடுக்கணும்னா அந்த மொபைல் எக்ஸ்ரே யூனிட்டுடைய விலை மட்டும் 5.25 லட்சம் ரூபாய். ஒரு சிடி ஸ்கேனர் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அந்த சிடி ஸ்கேனருடைய விலை மட்டும் 75 லட்சத்திலிருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும். இப்ப இந்த அடிப்படையா இந்த 3 கருவிகளை மட்டும் பத்தி ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கொரோனா வியாதி உள்ளவர்களுக்கு இந்த 3 கருவிகள் பண்ணக்கூடிய பரிசோதனைகள் ரொம்ப முக்கியம். அதுல குறிப்பா அல்ட்ராசவுண்ட் மூலமா கல்லீரலும் கிட்னியுடைய சைஸும் அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது,
அவங்களுக்கு கோமார்பிடிஸ் சொல்ற வேற சில தொந்தரவுகள் ஏற்கனவே இருந்ததுன்னா அதற்கான சில மாற்றங்களையும் வந்து சிறுநீரகத்திலையும் கல்லீரலையும் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நோயுடைய தீவிரத்தன்மை அதிகமாக முதல் நாள் அல்ட்ராசவுண்ட், தேவைப்பட்ட அடுத்த நாள் அல்ட்ராசவுண்ட், மூன்றாவது நாள் அல்ட்ராசவுண்ட் என்று அல்ட்ராசவுண்ட் சீரியலா பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு ஒரே நாள்ல பண்ணிடலாம், சில பேருக்கு 2-3 தடவை பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அடுத்து சிடி ஸ்கேன் பரிசோதனைங்கிறது நான் சொன்ன அந்த காஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் மட்டுமே 70 இருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும். ஒரு சிடி ஸ்கேனர், சாதாரண சொல்றது டூவல் சிடின்னு சொல்ற சாதாரண சிடி ஸ்கேனர். இந்த சிடி ஸ்கேன் கருவியில அவங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய நுரையீரலுடைய தன்மையை வந்து ஆராய்ச்சி பண்றோம். அது பல முறை படம் பிடிக்க ஏற்படலாம் ஒருத்தருக்கு, அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சிடி ஸ்கேன் இல்லாம அடுத்து இன்னொரு கருவி நான் சொன்னது வந்து அல்ட்ராசவுண்ட் செஸ்ட் எக்ஸ்ரே, சாதாரண எக்ஸ்ரே படம் பிடிக்கிற கருவி. அது 5.5 லட்சம் ரூபாய். அது இப்போ இந்த உபகரணங்கள்லாம் வாங்கி ஒரு மருத்துவமனையில வச்சு அவங்க வந்து இதை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு பிரேக் ஈவன் போட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு எவ்வளோ சார்ஜ் வரலான்ட்டு ஒர்க் அவுட் பண்றாங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 வகையான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, வேரியபிள் காஸ்ட்ஸ் இருக்கு, பிக்சட் காஸ்ட்ஸ் இருக்கு. இந்த பிக்சட் காஸ்ட்டை ரிகவர் பண்றது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மருத்துவமனைகள்ல செய்யறாங்க. அப்ப நீங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் ஒரு எக்ஸ்ரே உடைய சார்ஜ் ஆகும். ஒரு சிடி செஸ்ட் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா அது 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வேரி ஆகும். கார்பரேட் மருத்துவமனைகள்ல இந்த மார்ஜின்ஸ் எப்பயுமே அதிகமா வச்சுதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்ற பல விஷயங்கள் வந்து அதிகம். சரி, இந்த 3 கருவிகளை பற்றி சொன்ன மாதிரி இப்ப திரும்ப அந்த நோய் கிருமி தொத்துடைய தீவிரத்துக்கு வருவோம். இப்ப மாடரேட் டிசீஸ் உள்ள ஒருத்தருக்கு அவரை வந்து அட்மிஷன் போட்ட பிறகு அவர் தொடர்ந்து கண்காணிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. என்ன மாதிரியான கண்காணிப்பு இருக்குன்னா, 24 மணி நேரம் மல்டி சேனல் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு கருவியை பொருத்துறது மூலமா அவருடைய பிராணவாயு பரிமாற்றம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும், அவருடைய இருதய ஓட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். அது இல்லாம அவர் ரத்தத்துல மிக முக்கியமா எல்டிஹெச், சிபிகே, சீரம் ஃபெரிட்டின், கிரியாட்டினின், பாஸ்போகைனேஸ், டி டைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை வந்து தொடர்ச்சியா வந்து கண்காணிப்பை செய்ய வேண்டியிருக்கும். அவங்க உடம்புல இருக்கிற உப்பு அளவு, அவங்க சிறுநீரகத்துடைய இயக்கத்துடைய அளவு, அவங்க கல்லீரலுடைய இயக்கத்துடைய அளவு, இந்த பரிசோதனைகள்லாம் அவங்க செஞ்சு அந்த பரிசோதனைகள் ஒரு லிஸ்ட் போட்டோம்னா ஒரு 25 வகையான வேரியபிள்ஸ், 25 வகையான விஷயங்களை வந்து கண்காணிக்க வேண்டியிருக்கும். இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரே நாள்ல 2 முறை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அது மாற்றங்களை பொறுத்து அந்த சீரியல் இன்டென்சிட்டி வந்து வேறுபடும். இதுதான் சரியான மருத்துவ முறை. ஆனா இதை வந்து எல்லா விதமான மருத்துவமனைகளையும் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ்னால சில நேரம் என்ன பண்றோம், இதுக்கு வசதி இல்லாததுனால வெறும் கண்காணிப்பு மட்டுமே செய்யுமே ஒழிய அதுல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இல்லைன்னா சில நேரம் அனுமானங்கள்ல வைத்தியம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இப்ப இன்டர்லூக்கின் 6 லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலை மானிட்டர் பண்றது மூலமா இவர் அடுத்த கட்டத்துக்கு முன்கூட்டியே நகர்றாரா, உறுப்பு சிதைவு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறது மூலமா டொக்லிசுமேப் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த டொக்லிசுமேப்ங்கிற மருந்துடைய விலை 400 மில்லிகிராம் வந்து 40,000 ரூபாய். அவருக்கு 2 டோஸ் கொடுத்தோம்னா அது 80,000 ரூபாய் ஆயிடும். இப்ப இந்த மருந்துக்கான எம்ஆர்பியை நிர்ணயம் பண்றது வந்து மருத்துவர்களோ மருத்துவமனையோ கிடையாது. அதுக்கான எம்ஆர்பியை நிர்ணயம் பண்றது உற்பத்தியாளர்களும் அரசாங்கமும் தான். அது ஜிஎஸ்டியோட போட்டு அதை மருத்துவமனைகள் கொள்முதல் செஞ்சு அதை அவங்க ஒரு பிரைஸ்ல நெகோசியேட் பண்ணி வாங்கி அப்புறம் அவங்க ஒரு மார்ஜின் வச்சு எம்ஆர்பியில விற்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த மருந்துகளை வாங்கி விநியோகிக்கிறாங்க, பேஷண்ட்களுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளான்னு பார்த்தோம்னா லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெப்பாரினை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இந்த ஹெப்பாரினுடைய காஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 யூனிட் இன்டர்நேஷனல் யூனிட் ஹெப்பாரினுடைய காஸ்ட் மட்டும் 5000 ரூபாய் கிட்ட வரும். அது ஒரு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம், சில பேருக்கு ஒரு நாளைக்கு 2 முறை பயன்படுத்தலாம், 5 நாள் வரைக்கும் தேவைப்படலாம். இதுல இருக்கிற மருந்துகளே சீப்பான மருந்துன்னு சொல்றது எப்படின்னா ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் சொல்லக்கூடிய பலன் இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு மருந்து தான் இருக்கிறதுல சீப்பு. அதுக்கு அடுத்து அசித்ரோமைசின் சொல்லக்கூடிய ஒரு மருந்து அதை விட சீப்பு. இந்த 2 மருந்துகளோட வேறு சில மருந்துகளும் பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஒசல்டாமிவிர்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, ஃப்ளூ வைரஸ் கொடுக்கக்கூடிய மருந்து, பிளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ், பிளஸ் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இதான் சொன்ன நோயுடைய தீவிரத்தன்மை அதிகமா வரப்ப ஹெப்பாரின், அது இல்லாம ஆன்டிகோயாகுலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் கட்டாம இருக்கிறதுக்கு நுரையீரல கொடுக்கக்கூடிய மருந்துகள், பிளஸ் உயிர் காக்கிற மெத்தைல் பிரெட்னிசோலோன், டொக்லிசுமேப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள். இப்ப 5வதா
ரெம்டெசிவிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. இந்த ரெம்டெசிவிர்ங்கிறது கில்லியடுங்கிற ஒரு பன்னாட்டு கம்பெனி உற்பத்தி பண்ற ஒரு மருந்து. இந்த மருந்துடைய விலைகள்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால கொரோனா வைரஸுக்கு மருந்து இல்லைங்கிறது தவறு. நிறைய பேர் தீவிரமான சாக கிடக்கிற நிலைமையில இருந்து கல்லீரல், மண்ணீரல் பிளஸ் நுரையீரல்லாம் செயலிழந்து போன ஒரு சூழ்நிலையில இருந்து மீண்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான செலவு பண்ணியிருக்காங்க. அரசாங்க மருத்துவமனையிலேயே டொக்குலிசிமேப் இந்த 40,000 ரூபாய் பெருமானம் உள்ள மருந்துகளை கொடுத்து அதனால பிழைச்சு வந்திருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், மருத்துவமனையிலேயே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இருக்காங்க. அதனால இதோடைய காஸ்ட் வந்து ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட். இந்த மருந்துகளுடைய விலைப்பட்டியல் மிகப்பெரிய அதிகமான ஒரு சூழ்நிலை. ஆனா எல்லாருக்கும் தேவையான கிடையாது. யார் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்களோ அவங்களுக்கு தான். மைல்டு இல்னஸ் இருக்கிறவங்க, இது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரியில போய் தங்குனீங்கன்னா உங்களுக்கு தரக்கூடிய உணவு பிளஸ் அடிஷனலா நீங்க தங்கி இருக்கிற ரூம், உங்களுக்கு ரூம் எப்படி இப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு சாதாரண ஜெனரல் வார்டுல படுத்துக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா யாரும் பிரியப்படுறது கிடையாது. தனி அறை வேணும்னு பிரியப்படுறாங்க. தனி அறை மட்டும் இருந்தா பத்தாது, ஏசி வேணும்னு பிரியப்படுறாங்க. அது இல்லாம டிவி வேணும்னு பிரியப்படுறாங்க. எத்தனையோ முறை டயாலிசிஸ்க்கு வரக்கூடிய பேஷண்ட்டுங்களுக்கு, சாதாரண பேஷண்ட்டுங்களுக்கு, என்ன டாக்டர் உங்க ஆஸ்பத்திரியில டயாலிசிஸ் பண்ணிக்க வர 4 மணி நேரம் படுத்தே இருக்கிறேன், ஒரு டிவி இல்ல டாக்டர், ஒரு ஏசி கூட சரியா இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த வசதிகளை எதிர்பார்க்கிறவங்க தான் நிறைய பேர். இவங்க அதுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க முட்டாள். இவங்க அவங்களுக்கு செலவு பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு எனக்கு இந்த வசதி வேணுங்கிற எதிர்பார்ப்பு மட்டும் இருக்கு. அப்ப காசுக்கேத்த தோசை தான்ங்கிறது இப்ப நீங்க எல்லாம் மக்களா சேர்ந்து ஏத்துக்கிட்ட நியோலிபரல் கொள்கை. இந்த நியோலிபரல் கொள்கையில நீ என்ன காசு கொடுக்குறியோ அந்த காசுக்குரிய வசதி தான் அந்த மருத்துவமனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நேதியா போயிடுச்சு. மக்கள் இதை தீவிரமா யோசிக்கணும். மருத்துவமனைகள் கொள்ளையடிக்கிறார்கள், மருத்துவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு தவறுதலா புரிஞ்சுக்கிறத விட, நீங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஏன் இப்படி இருக்கு, ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு, ஏன் ஹெல்த் அப்படின்னு சொல்ற அடிப்படை ஆரோக்கியமும் பிளஸ் கல்வியும் நம்ம கையில இல்லை, ஏன் மக்களுக்கான விஷயமா இல்ல, ஏன் இது பொதுமையா இல்ல அப்படிங்கறத பத்தி மக்கள் யோசிக்கணும். அதை விட்டுட்டு சந்தேகமயமாக்கப்பட்ட ஒரு விஷயத்துல அங்க இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 5 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குது, 500 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குது. 5 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இட்லிய 5 ரூபாய்க்கு கிடைக்கிற இடத்துல போய் சாப்பிடுறது ஈஸி. 500 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அதே இட்லி நீங்க அங்க உட்காந்து சாப்பிடலாம். ஒரே இட்லியை 2 மணி நேரம் உட்காந்து சாப்பிடலாம். உங்க ஃப்ரெண்டோட உட்காந்து சாப்பிடலாம். ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிடலாம். தேவைப்பட்டா பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிடலாம். அந்த ஒரு இட்லியை வைக்கிறதுக்காக காத்திருக்கிற ஒரு சர்வர் பக்கத்திலே நிப்பாரு. உங்களுக்கு இந்த வசதிகள், இந்த சர்வீசஸ்களுக்கு எல்லாம் தான் அந்த 500 ரூபாய் அந்த இட்லியுடைய விலை. அதே மாதிரி மருத்துவமனையில இங்க அத்தியாவசியமான இந்த சேவைகள்ல செய்ய வேண்டிய காரியங்களுக்காக கூடிய செலவுகளே இவ்வளவு இருக்கு. அது இல்லாம மக்களுக்கு தேவையான வசதிகளுக்கு ஏற்படும் அந்த செலவுகள் அதிகமாகுது. இது ஒரு பகுதி. ரெண்டாவது பிபிஇ பத்தி சொன்னேன். 800 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வருது. இப்ப 1500 ரூபாய் வரைக்கும் தரமான பிபிஇகள் வருது. இப்ப N95 மாஸ்க்னு சொல்லி மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய, செவிலியர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மாஸ்க் உடைய விலை ஒரு காலகட்டத்துல 17 ரூபாய் இருந்தது. இப்ப அதே மாஸ்க் உடைய விலை 250 இருந்து 450 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இது எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணி பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தணும்? இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ, 6 இருந்து 8 மணி நேரம் தான் பயன்படுத்த முடியும் அந்த மாஸ்கை. அப்ப ஒரு பேஷண்ட் கொரோனா வார்டுல அட்மிட் ஆனாருன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு 4 செவிலியர்கள் தேவைப்படுறாங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த செவிலியர்கள் மாற்ற வேண்டியிருக்கு. அந்த 6 மணி நேரம் அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை போட்டுட்டு அவங்க இருக்கணும். ஒண்ணுக்கு போக முடியாது, வெளியே போக முடியாது, அவங்களுக்கு சாப்பிட முடியாது, பயங்கரமா வேர்த்து தள்ளும், ஏசி பயன்படுத்த முடியாது, வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுக்காக அதை கட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு இம்பர்வியஸ் என்வாயரன்மெண்ட்ல அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ இந்த செவிலியர்கள் 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வேலை பண்ண வேண்டியிருக்கும். செகண்ட், ஒவ்வொரு உறுப்பு, இப்ப நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிராணவாயு பரிமாற்றம் குறைஞ்சதுன்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு பல்மனாலஜிஸ்ட் பார்க்கணும். இப்ப பல்மனாலஜிஸ்ட்ங்கிற நுரையீரல் டாக்டர் அதை பார்த்து அந்த லங்ஸ் அசஸ் பண்றதுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில அவர் பிபிஇ மாட்டிட்டு பார்க்கணும். பிளஸ் அவர் பிபிஇ மாட்டுறதோட இல்லாம இப்ப சாதாரணமா நுரையீரல் டாக்டர் பார்த்து விசிட் பண்ணி அவர் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டு போனாரு, கொரோனா இல்லாத சில வியாதிகளுக்கு கொடுத்துட்டு போனாருன்னா அவர் விசிட், அவருடைய கன்சல்டேஷன் ஃபீஸ் மட்டும் 600 இருந்து 750 ரூபாய் இன்பேஷன் கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும். ஆனா அவர் கொரோனா காலகட்டத்தில் பாக்குறப்ப பிபி கிட் அவருக்காக தனியா மருத்துவமனை ப்ரொவைட் பண்ணணும். அவர் பார்த்துட்டு போறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால இந்த பிபி கிட்டுக்கான காஸ்டையும் அவருடைய கன்சல்டேஷன் ஃபீஸ்ல சேர்ப்பாங்க. ரெண்டாவது இந்த இன்சென்டிவும் அவங்களுக்கு தரணும். இவங்க ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், கவர்மெண்ட்ல வேணா ஏமாத்தலாம், டாக்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை கொடுக்காம ஏமாத்தலாம், அதை கட் பண்ணலாம்.
பண்ணலாம். ஆனா தனியார் மருத்துவமனைகள் அப்படி செய்ய முடியாது, இல்லைன்னா கன்சல்டன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு இன்சென்டிவைஸ்டு சேலரி கொடுக்க வேண்டியிருக்கும், சேலரியில ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப 750 ரூபாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா சில பேர் 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. சில டாக்டர்ஸ் அவங்களுடைய கன்சல்டேஷன் ஃபீஸ் அதை கொடுத்து தான் ஆகணும், அது கொடுக்கலன்னா பார்க்க முடியாது. ஸோ அப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இது மாதிரி ஒரு டாக்டர் இல்ல, பல டீம்ஸா வந்து பார்ப்பாங்க. இதுல பல டாக்டர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபீஸ் ஆக்சுவலி இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. இன்னும் இப்போ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பிபிஇ கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு அசௌகரியங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் கூட தன்னுடைய ஃபீஸை உயர்த்தல. ஆனா இந்த பிபிஇ கிட்டுக்கான சார்ஜஸை மட்டும் பேஷண்ட்ஸுங்க தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காஸ்ட்டை வந்து பேஷண்ட்ஸுக்கு பாஸ் ஆன் பண்றாங்க. இப்போ நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் தீவிரமான கொரோனா நோய் தொத்துனால இப்போ வந்து உயிரிழப்பு சங்கதிக்கு வந்துட்டாரு. அவருக்கு பிராணவாயு பரிமாற்றம், நுரையீரலுக்கு அவருக்கு வென்டிலேட்டர் வேணும். வென்டிலேட்டருக்கு பயன்படுத்தணும்னா அதுக்கு தீவிரமா ஆக்சிஜன் பயன்பட வேண்டியிருக்கும், எலக்ட்ரிசிட்டி வேணும், அதுக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், அதில் ஹீபா ஃபில்டர்னு ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை வந்து 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை அதை மாற்ற வேண்டியிருக்கும். அந்த ஃபில்டருடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இதை வந்து அந்த கருவியுடைய பயன்படுத்துறதுக்கான பயன்பாடு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விஷயம் அதுல வந்து சில ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர்ஸ் இருக்கும், கன்சியூமபிள்ஸ் பயன்படுத்துற சில உபகரணங்கள் அதுல இருக்கும். அதெல்லாம் மாத்திக்கிட்டே இருக்கணும் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அதுக்கான காஸ்ட் அதிகம். அந்த ஒவ்வொரு டியூப் வந்து 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் வரும். அது பயன்படுத்தி தூக்கி எறிய வேண்டிய அந்த டியூப்ஸ் உடைய காஸ்ட் வந்து இந்த மாதிரி அது 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை மாற்றம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபில்டர்ஸுங்களை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இது வென்டிலேட்டர் கருவியை மட்டும் பொறுத்து இருக்கு. வென்டிலேட்டர் கருவிகளுடைய காஸ்ட் இதே மாதிரி 7.5 இருந்து 8.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும், ஒரு வென்டிலேட்டருடைய காஸ்ட் மட்டுமே. அப்போ அந்த நீங்க வென்டிலேட்டர், தரமான வென்டிலேட்டர் பத்தி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வென்டிலேட்டர் கருவிகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்ப அந்த தரமான வென்டிலேட்டருக்கு தகுந்த மாதிரி அதோடைய காஸ்டும் பயங்கரமா வேரி ஆகும். ரெண்டாவது வந்து இப்போ அது ஒரு வென்டிலேட்டர். அடுத்து அவருக்கு நுரையீரல் சப்போர்ட் போக அவருக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போச்சுன்னா டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கும். டயாலிசிஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா டயாலிசிஸ் கருவியுடைய காஸ்ட், ஒவ்வொரு டயாலிசிஸ் மெஷினுடைய காஸ்ட் மட்டும் 7.5 லட்சம் ரூபாய். இந்த கொரோனா வைரஸ்க்கு பயன்படுத்துற பிரத்யேகமான டயாலிசிஸ் மெஷினுடைய காஸ்ட், சிஆர்டி மெஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெஷினுடைய காஸ்ட் 15 லட்சம் ரூபாய். இப்ப நுரையீரலும் செயலிழந்து போச்சு அவருக்கு, அதோட சேர்ந்து கல்லீரலும் செயலிழந்து போடுச்சு, அதே சமயம் அவருக்கு சிறுநீரகமும் செயலிழந்து போச்சு அப்படின்னா எக்மோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை அவங்க பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்ப இந்த எக்மோ, எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் அப்படின்னு பயன்படுத்துற அந்த கருவி 1 கோடி ரூபாய். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கருவியுடைய விலையும் இருக்கு. அப்ப ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு இத்தனை ஆர்கன்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு பண்ணக்கூடிய தீவிர முயற்சிங்கிறது சாதாரண காரியமே அல்ல. ஆனா அதனாலதான் வந்து சாதாரண நோய் கிருமி தொத்து ஏற்பட்டு உடனே 10 நாள் 15 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து போக வேண்டியது என்ன கணக்கு பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிபிஇ காஸ்ட், உணவு பிளஸ் வென்டிலேட்டர் பிளஸ் ஆக்சிஜன், இதுக்கான அனைத்து காஸ்ட்களையும் கணக்குல எடுத்துக்கிட்டு ஒரு நாமினல் சம்ம கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா கூட மைல்டு இல்னஸ் இருந்து 10 நாள் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போக போறாரு ஒருத்தர் அப்படின்னா 3 முறை அவருக்கு கோவிட் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். முறை டயக்னோசிஸ்க்கும் அடுத்து 2 முறை நெகட்டிவ்னு வர்ற வரைக்கும் இன்னும் 2 முறையும் டெஸ்ட் பண்ணணும். அப்போ ஒரு முறை 4500 ரூபாய் கோவிட் டெஸ்ட், இன்னும் 2 முறை நீங்க பண்ணீங்க அப்படின்னா 4500 பிளஸ் 4500 பிளஸ் 4500 டெஸ்ட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடிய காஸ்ட் அது. அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற பிபிஇ உடைய காஸ்ட் ஒரு 1000 ரூபாய் அதோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா 5500 ரூபாய் 5500 ரூபாய் 5500 ரூபாய் டெஸ்ட்டுகளுக்கு மட்டுமே. இது என்னது? கோவிட் டெஸ்ட்டுக்கு மட்டுமே. பிளஸ் நீங்க தங்கி இருக்கிற ரூமு, அறை, உங்களை பார்த்துக்கிற செவிலியர்களுக்கான சம்பள பணம், உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, உங்க ரூமுக்கு வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், அதுக்கான சார்ஜஸ், ரூம் ரெண்ட், இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் பெரிய அளவுல நீங்கும். இதை வந்து குறைஞ்சபட்சமா இந்திய மருத்துவ அசோசியேஷன், ஐஎம்ஏ, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ணி சாதாரணமா நோய் கிருமி தொத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20,000 இருந்து 23,000 வரைக்கும் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இத்தனை வேரியபிள்ஸ். ஒருத்தருக்கு ஒண்ணுமே செலவு இல்லாம போகக்கூடிய காரியம் இருக்கு. வராரு, 3 நாள் இருக்காரு, 2 நாள்ல டெஸ்ட்ல அவருக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு, ஒரு வீட்டுக்கு போயிடுவாரு, பெரிய அளவுல செலவே இருக்காது. ஆனா அவருடைய சேர்ந்த 2வது நாளே அவரோட ஆரோக்கியம் குறைய ஆரம்பிச்சு அவர் மேலும் வந்து நோயுடைய தீவிரத்தன்மை அதிகமாகிறப்ப உடனே அதுக்கான டெசிஷன் எடுக்கணும். அப்ப தினம் காலையில கூப்பிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி போயிடுச்சு, இன்னைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு அது மாதிரி ஆயிடுச்சுங்க, அதனால அது உடனே இதுக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யணும் பேரம் பேசி வைத்தியம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதுக்காக தான் முன்கூட்டி என்ன பண்றாங்க, ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி இருந்ததுன்னா மைல்டு இல்னஸ் ட்ரீட் பண்றதுக்கு இதுதான் பேக்கேஜ், சிவியர் இல்னஸ் ட்ரீட் பண்றதுக்கு இதுதான் பேக்கேஜ் அப்படின்னு குத்து மதிப்பா ஒரு பேக்கேஜ் டீல போடுறாங்க. ஆனா மருத்துவர்கள்ட்ட வந்து கேட்கிறப்ப இந்த காஸ்டிங்கை பத்தி கேட்டீங்கன்னா பெரும்பான்மையான மருத்துவர்களுக்கு தெரியாது. இதை நிர்ணயம் பண்றது வந்து ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பில்லிங் டிபார்ட்மெண்ட். என்ன வைத்தியம் பண்ணணும் அப்படின்றத மருத்துவர்களுக்கு தெரியுமே ஒழிய அந்த வைத்தியத்துக்கான செலவு என்னங்கிறது அவங்களாலையும் கணிக்க முடியாது. அப்ப இது எல்லாமே ஒரு குத்துமதிப்பான ஒரு கணிப்பு தான். அதனாலதான் பெருவாரியான நேரத்துல சண்டை வர்றது. என்னங்க 2 லட்சம் ரூபா ஆகும்னு சொன்னீங்க, திடீர்னு டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப இன்னும் ஒரு 50,000 கட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த 50,000 அடிஷனலா எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா தெரியலாம். ஐட்டமைஸ்டு பில்லிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு சிரிஞ்சு பயன்படுத்தினதுல இருந்து, உங்களுக்கு பயன்படுத்தின டயாப்பர்ல இருந்து, உங்களுக்கு பயன்படுத்தின அளவீட்டு குப்பிகள்ல இருந்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன காஸ்ட் ஆகுதுங்கிற பில்லை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுல எடுத்து கணக்கு பண்ணி பாக்குறப்ப ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தின பொருட்கள் வந்து அதுல என்டர் ஆயிருக்கும். அந்த பொருட்களுடைய காஸ்ட் வந்து சரியா இருக்கும். சோ இதுதான் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு. இப்ப வந்து 80% மருத்துவம் வந்து தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெரும்பகுதியான உற்பத்தி இந்த மருத்துவ உபகரணங்கள்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய அனைத்து கருவிகளும் வந்து உற்பத்தியாளர்கள் கையில இருக்கிறதுனால ஹெல்த் இண்டஸ்ட்ரிக்கும் சர்வீஸ்க்கும் உள்ள வேற்றுமை புரியாம போயிருச்சு. இது 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா லிட்டிகேஷன். இப்ப வந்து ஒருத்தருக்கு கோவிட் டிசீஸ் இருக்கு, அவருக்கு சிடி ஸ்கேன் எடுக்காமலே ஒரு டாக்டர் வந்து மேனேஜ் பண்றாரு. கிளினிக்கலா மேனேஜ் பண்றதுன்னு சொல்றது, அனுமானத்தின் மூலமாகவும் மாறி வர உடல்நிலைக்கு தகுந்த மாதிரியும் தொட்டு பார்த்து பல்ஸ் பார்த்து வெறும்னா ஒரு சிறிய உபகரணங்களை வச்சு இன்டென்சிவா ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை கண்காணிக்கிறது மூலமா அவர் வைத்தியம் பண்ணாருன்னா ஒரு கொரோனான்னு சொல்ற ஒரு சிடி ஸ்கேன் ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி எழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அப்படின்னு பேரு. அப்ப நாளைக்கு நீ சிடி ஸ்கேன் பண்ணல அப்படின்னாலும் தப்பு, பண்ணனாலும் காஸ்ட். அப்ப பெருவாரியானாலும் நல்ல டாக்டர்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டமே ஒரு பரிசோதனை செய்யணும்னா இந்த பரிசோதனை செய்யறது மூலமா இந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்குமா இல்ல பலன் கிடைக்காதா அப்படிங்கிற யோசிச்சு பண்ணணும். ஏன் அப்படின்னா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணணும்னாலும் பணம் இருக்கான்றது 2வது கேள்வி. அப்ப சில நேரம் பணம் இருக்காது. அப்ப குத்துமதிப்பாகவும் அதை வந்து கிளினிக்கல் மெத்தட்ஸ் மூலமாகவும் பண்டைய முறை மருத்துவம் வளராதுக்கு முன்னாடி காலகட்டத்துல எப்படி வெறும் ஆப்சர்வேஷன்ல ட்ரீட் பண்றாங்களோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு ஆளாவாங்க டாக்டர்ஸ். அப்ப லிட்டிகேஷன் வர்றதுக்கும் அவங்களுக்கு பெரிய வகையான பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ இது மட்டும் கிடையாது. ஒரு கொரோனா பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஜுரம் மட்டும் இருந்து போனாருன்னா சாதாரண வியாதிகளுக்கு ட்ரீட் பண்றதுக்கும் இந்த பேஷண்ட்களை ட்ரீட் பண்றதுக்கும் இன்வால்வ் ஆயிருக்கிற டீம் மெம்பர்ஸ் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை செவிலியர்கள்னு கணக்கு இருக்கு. அதெல்லாம் நீங்க நேர்ல வந்து ஒரு நாள் என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. உங்களுக்கு யாருக்கும் பிரியம் இருந்ததுன்னா குறிப்பா என்னதான் பண்றாங்க இவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பாருங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை பேர் ஒரு சாதாரண ஜுரம் தான் இருந்ததுன்னு சொன்னாங்க, எதுக்கு இத்தனை பேர் சுத்தி சுத்தி வராங்க, இவரை என்னதான் பண்றாங்க, என்னமோ போறாங்க டெஸ்ட் பண்றாங்க, பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல எதையோ பாக்குறாங்க, பிபி செக் பண்றாங்க, ஆக்சிஜன் லெவல்ஸ் மெஷர் பண்றாங்க, வந்து நோட்ஸ் எழுதுறாங்க, திரும்ப போறாங்க, ரிவ்யூ பண்றாங்க. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வேரியபிளும் ஒவ்வொரு பாராமீட்டரும் ஏன் கண்காணிக்கப்படுது, அதுல இருந்து என்ன மாற்றம் நிகழுது, அந்த மாற்றத்தை நம்ம எப்படி வந்து கணிக்கிறாங்க, அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறாங்க இது மூலமா அப்படிங்கிறது அந்த சிக்கலான அறிவியலை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுப்படும். எங்களுக்கு எல்லாம் ஆசை என்ன அப்படின்னா ஒரு டாக்டர் ஆனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வராருன்னா எதை பத்தியும் கவலைப்படாம அந்த வியாதிக்கு என்ன செய்யணுமோ ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் என்ன முக்கியமா உச்சகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய தற்காலிக மருத்துவத்துல மிக சிறப்பான வாய்ப்புகள் எதெல்லாம் இருக்கோ அதை ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு வைத்தியம் பண்ணி நம்ம வெளியே கொண்டு போனோம். ஒரு நாள் கூட பணமாகுமா செலவாகுமாங்கிற கஷ்டமோ இல்ல ஐயோ இந்த மருந்து கொடுக்குறோமே இது இவ்வளவு செலவாச்சே, இவருக்கு இது போட்டோம்னா இவங்களால இவங்க இந்த வாங்கி இதை பயன்படுத்திக்க முடியுமா, இதுதான் சரியான மருந்தாச்சே ஆனா இவருக்கு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஏக்கம் இல்லாம வைத்தியம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே உண்டு. அப்ப இதுக்கு மூல காரணம் வந்து மருத்துவமனைகள் வந்து பண்டமயமாக்கப்பட்ட மருத்துவம் வந்து இந்த நாட்டுடைய அரசியல் கொள்கை. என்ன கொள்கை? நீங்க இருக்கிற 1990s அப்புறம் நியோலிபரலிசம்னு சொல்ற புதிய தாராளமயமாக்கல் கொள்கையினால காலங்காலமா எந்த விதமான அரசாங்கமும் நீங்க வட மாநிலங்கள்ல கிளியரா பார்க்கலாம், பணத்தையும் மனுஷனையும் பக்கத்துல படுக்க வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி அவல நிலையெல்லாம் இல்லாததுக்கு காரணம் இங்க அட்லீஸ்ட் பெரும்பகுதியா நிறைய வந்து பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸும் நிறைய மருத்துவமனைகளையும் கட்டி உருவாக்கி 262 மெடிக்கல் காலேஜஸ் 262 பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் நாட் மெடிக்கல் காலேஜஸ் மொத்தம் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல 50% கொண்டு வந்தாங்க. 1995ல தனியார் மயமாக்க கூடாது நாங்கெல்லாம் போராட்டமே பண்ணோம். டாக்டர்ஸ் எல்லாம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அலோவ் பண்ணக்கூடாதுல சண்டை போட்டோம். ஆனா அதுக்கெல்லாம் வந்து எதுவுமே பொதுமக்களுக்கான புரிதல் இல்லாததுனாலையும் எந்த சப்போர்ட்டும் இல்லாதனாலும் நீர்த்து போச்சு. இன்னைக்கு அது பெருசா வளர்ந்து நிக்குது விருட்சமா. அதனால நீங்க எல்லாம் வந்து இன்னும் 2 லட்சமா என்ன 4 லட்சமா என்ன 6 லட்சமானா
அந்த மருத்துவமனையில வேலை பார்க்குற கொரோனா வந்த டாக்டருக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரியில கொரோனா வந்துருச்சுன்னா அவருக்கு இன்சூரன்ஸும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, போய் சேர வேண்டியதுதான். அவருக்கு வைத்தியம் பண்ணோம்னா அவரும் 6 லட்சம் ரூபாய் கட்டணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கல்யாணமான 2வது நாள் ஆக்சிடென்ட் அடிபட்டு முதுகு தண்டுவடம் உடைஞ்சு போச்சு, நியூரோ சர்ஜரி ஒரு பையனுக்கு, எங்க ஜூனியர் ஒருத்தனுக்கு. அவனுக்கு வைத்தியம் பண்றதுக்கு 25 லட்சம் ரூபாய் செலவாகும். 3 கட்டமா பிரிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சர்ஜரிக்கு 15 லட்சம் ரூபாய், அடுத்த ஸ்டேஜ் சர்ஜரிக்கு 5 லட்சம் ரூபாய், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துட்டாங்க ஆஸ்பத்திரியில. அந்த பணத்தை கட்டுறதுக்கு அந்த பையனால முடியாது. அதுக்கு எல்லாரும் மருத்துவர்கள்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் காசு பிரட்டி இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜா இப்போ phase 1 ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த பையனுக்கு உதவி பண்ணது யாரு? மருத்துவர்கள் தான். ஏன்னா மருத்துவமனையில தானே இருக்காரு, அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் கன்செஷன்ஸா கொடுத்தாங்க. ஏன் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயா பண்ணலாம் இல்லையா? ஆப்ரேட் பண்றவர் ஃப்ரீயா தான் பண்ண போறாரு. ஆப்ரேட் பண்ற டாக்டருக்கான சர்ஜிக்கல் ஃபீஸ் இல்லாம இவ்வளவு செலவாகக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க அந்த சர்ஜரியில. அதனால அதுக்குடைய விலையை யாராலையும் நம்ம மாற்ற முடியாதுங்கிறது எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியுங்கிறதுனால ஒத்துக்கிறாங்க. இதுதான் இந்த நாட்டுடைய இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதனால சும்மா அங்கலாய்ச்சிட்டு இருக்காதீங்க. இது மருத்துவமனையில போனா கொள்ளை அடிக்கிறானுங்க, மருத்துவமனையில போனா ஆமா கொள்ளை அடிக்கிறாங்க. யார் கொள்ளை அடிக்கிறாங்கன்னா கார்பரேட்டுகள் கொள்ளை அடிக்கிறாங்க. எப்படி கொள்ளை அடிக்கிறாங்கன்றத கவனிக்கணும் நீங்க. இப்ப 4500 ரூபாய் பிரைஸ் கேப்பிங் ஏன் சொல்லுவான்? ஐசிஎம்ஆர் யார் அவன்? ஐசிஎம்ஆர் 500 ரூபாய் பெருமானம் உள்ள டெஸ்ட் எதுக்கு 4500 ரூபாய்க்கு பண்ணணும்? நிர்ணயம் எப்படி வந்தது? யார் லாபி பண்ணா? யார் இந்த கூட்டு கவர்மெண்டோட போய் சேர்ந்து நாங்க 4500 ரூபாய் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு யார் நிர்ணயம் பண்ணது? அதுக்கு டாக்டருங்களா பண்ணாங்க? கிடையவே கிடையாது. அது பண்ணவங்க யாருங்கிற அவங்க முகத்திரை கிழிக்க முடியுமா உங்களால? யாராலையும் முடியாது. எங்களால முடியுமா? அவங்களை யாரும் இனம் கூட கண்டுபிடிக்க முடியாது. அவங்க முன்னாடி எல்லாம் நாங்கெல்லாம் போனா வெளியே போனா நாய டாக்டரான நீ வேலைக்கு சம்பளத்துக்கு தாண்டா நிக்கிற அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரியான ஒரு லாபி அது. அந்த லாபியிங் குரூப் கிட்ட எதிர்க்கணும்னா பொதுமக்களுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு வளரணும்னா ஃபர்ஸ்ட் அறிவியலை புரிஞ்சுக்கணும். அப்பதான் மருத்துவமனையில என்ன செய்யறாங்கன்றணும். இது டாக்டரும் பேஷண்ட்டும் வியாதிக்கு அகேன்ஸ்டா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு டாக்டர் ஒரு பக்கம், பேஷண்ட் ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம் மும்முனை போராட்டமா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை. அதை ஃபர்ஸ்ட் உள்வாங்கிறது ரொம்ப 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 அவசியம். அதனால இந்த கடுமையான ஒரு காலகட்டத்துல உயிருக்கு பணையம் வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்கிற பல மருத்துவர்களை நினைச்சு பாக்குறப்ப பரிதாபமா இருக்கு எங்களுக்கு எல்லாம். எத்தனை பேர் பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் ஒவ்வொரு நாளும் பீதியில இருக்காங்க, குடும்பத்தோட இருக்க முடியலையேன்னு வருத்தத்துல இருக்காங்க பல டாக்டர்ஸுங்க. அதெல்லாம் வெளியே தெரியறது கிடையாது. ஏன்னா மேன்மக்களே இதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு நம்ம செய்யறதெல்லாம் சொல்றதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு அவனும் வாயை திறந்து பேசாதது ஒரு காரணம். இன்னைக்கு ஒரு நாள் கூட கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஃப்ரண்ட் லைன்ல ஒர்க் பண்ற எந்த டாக்டரும் லீவ் போட்டு ஓடல. எவ்ரிபடி ஸ்டில் ஃபைட்டிங். எவ்ரி நர்ஸ் இஸ் கமிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் பேக் டு ஒர்க். இவங்க கொடுக்குற கேவலமான ஒரு பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னும் போராட்ட காலத்துல நிக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியணும்னா ஒரு நாள் மருத்துவமனைக்குள்ள பாருங்க. மருத்துவர்களுக்கு என்ன பவர் இருக்கு, என்ன மாதிரியான வேதனையில இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்குங்க. அப்புறம் தனியார் மருத்துவமனைகள்ல கார்பரேட்டுகள் 4500 ரூபாய் டெஸ்ட இன்னைக்கு கவர்மெண்ட் நான் 3000 வச்சுக்கீங்க, நீங்க 2500 ரூபாய் குறைச்சிக்குங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் யாரால நடத்தப்படுது, அரசாங்கமா யாரால நடத்தப்படுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த பன்னாட்டு நிறுவனங்களும் இந்த முதலாளித்துவமும் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மருத்துவங்கள் இப்படித்தான் இருக்கும். அதை யாராலையும் எதுவும் மாற்ற முடியாது. அதை மாத்தணும்னா மக்கள் விழிப்படையணும். விழிப்படைஞ்சு அவங்களுக்கு இதை பத்தி புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா தான் எங்களுக்கான மருத்துவமா இருக்கணும், எங்களுடைய வரிப்பணத்துல இருக்கக்கூடியது இது மக்களுக்கான சொத்தா இருக்கணும், இது மக்களுடைய ரிசோர்ஸா இருக்கணும், இது ஒரு நேஷனலைஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா தான் ஓரளவுக்கு மாற்றம் ஏற்படும். தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஓரளவுக்கு தாங்கி பிடிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு அளவுக்கு ஹெல்த் கேர் கட்டமைப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கு. குஜராத் மாதிரியோ இல்லாட்டி ராஜஸ்தான் மாதிரியும் இருந்ததுன்னா நக்கிக்கிட்டு போயிருக்க வேண்டியதுதான். இங்க இருக்கக்கூடிய டெத் ரேட்ஸும் அதிகமா இருந்திருக்கும். ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் பேஷண்ட்னு படுக்க வச்சிருப்பானுங்க. அதுதான் நடந்திருக்கும். அதுதான் மோசமான சூழ்நிலையில இருக்கும். பிஜி ஹாஸ்பிட்டல்ல பிஜி டாக்டர்ஸ்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. நாங்கெல்லாம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற காலகட்டத்துல எல்லாரும் பேஷண்ட்டுங்க எல்லாம் படுத்திருப்பாங்க. டியூட்டி பார்த்துட்டு டயர்டா எங்களுக்கு படுக்கிறதுக்கு ரூம் கூட கிடையாது. பேஷண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெட்லயே நாங்க படுத்திருக்கோம். அந்த பெட்ல படுத்ததுனால எங்களுக்கு கிருமி தொத்து ஏற்பட்ட கதைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. சோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. அது ஓரளவுக்கு மாறி தமிழ்நாடு எவ்வளவு தேறி வந்திருக்கு மற்ற மாநிலங்களுக்கு கம்பேர் பண்றப்ப. அது ஏன்னா அது ஓரளவுக்கு ஆரோக்கியங்கிறது கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப 4500 ரூபாய் டெஸ்ட இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது யாரு போய் பூனைக்கு மணி கட்டுறது யாரு?
யாரு? யாரு இதை லாபி பண்றது? யாரு கவர்மெண்ட்டுக்கு உணர்த்துறது? எப்படி இதை நடத்துறது? அசோசியேஷன் சொன்னா கேட்பானுங்களா? போடான்ட்டு போயிடுவானுங்க. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மாதிரி ஒரு அசோசியேஷனுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது. அவங்க நெகோசியேட்டிங் பவர் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சுதான் போற மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காஸ்ட் ஆஃப் ஹெல்த் கேரை குறைக்கிறதுங்கிறது எட்டாக்கணி. அன்லஸ் சோஷியலைஸ்டு மெடிசன் வேணும், நேஷனலைஸ்டு மெடிசன் வேணும், கொள்கை ரீதியா மருத்துவமும் கல்வியும் மக்களுக்கு அரசாங்கத்து கையில இருக்கணும், அதோடைய விநியோகம் எல்லா தரப்பு மக்களுக்கும் இலவசமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லைன்னா இலவசமா இல்லைனாலும் ஓரளவுக்கு செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாதான் இது ஓரளவுக்காவது தேறி வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இப்ப 4500 ரூபாய் டெஸ்ட ஒரு சில கார்பரேட்டுகள் சென்னையிலேயே இப்ப 8000 ரூபாய்க்கு செக் பண்றாங்க, அதே கொரோனா வைரஸ் டெஸ்டிங்க. சில மருத்துவமனைகள் 15000 ரூபாய்க்கு டெஸ்ட் பண்றாங்க, அதே கொரோனா வைரஸ் டெஸ்டிங்க. யாரும் அவங்களெல்லாம் போய் கேள்வி கேட்க முடியும்? யாரும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால சும்மா அங்கலாச்சிட்டு இருக்காதீங்க. காசுக்கு ஏத்த தோசை தான். நீங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஜனநாயகம் அந்த மாதிரியான ஜனநாயகம். கையில காசு இருந்ததுன்னா பிழைச்சுப்ப, கையில உனக்கு சொத்து இருந்ததுன்னா பிழைச்சுப்ப, இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. அதுக்கு நீ உன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் நாடி தான் போகணும். காலங்காலமா நாட்டை சீரழிச்சு வலதுசாரி சிந்தனையும் அந்த சிந்தனை இந்த சிந்தனைன்னு எல்லாம் பேசி வாயு கிழிய பேசுனீங்களே, அந்த இன்இக்வாலிட்டி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்து நாய் மாதிரி பார்த்து செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு கோபமும் வேகமும் வருது எங்களுக்கு எல்லாம். எவ்வளவு ஒரு அன்இக்வல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கு தெரியுமா? முட்டாள்தனமான மக்கள், எந்த விதமான புரிதலும் இல்லாத மக்கள், இவங்களுக்கு வலதுசாரி சிந்தனை, சாதி, சாராயம், சாக்கடை அப்படின்னு வீணா போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கு இந்த நாடு. இதுல ஆரோக்கியம் போச்சு, கல்வி போச்சு, வர பொருளாதாரம் போச்சு, எனக்கு வாழ்வாதாரம் போச்சு, எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த பைசா பிரயோஜனமும் கிடையாது.